சி ஓட்டர்ஸ் கொண்ட கருத்து வந்து பிரதான எதிர்கட்சியா வந்து அதிமுக கிடையாது, விஜய் கட்சியும் வந்து நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசியம் பேசிட்டு சீமான் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. ஸோ தமிழ் தேசியத்தோட கொள்கைக்கு இன்னும் வந்து இங்க ஆதரவு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இந்த அரசியல் இதை எப்படி பாக்குறீங்க? பிரதான எதிர்கட்சி விஜய் தானா? சி ஓட்டர்ஸ் அல்லது இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகளை நாங்கள் நம்பவில்லை. நாங்கள் மக்களை நம்புகிறோம். எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள். நாங்கள் தமிழக மக்களை சந்திக்க இருக்கிறோம். அந்த சந்திப்புகள் 234 தொகுதிகளிலும் நிறைவு பெற்ற பிறகு உண்மையான தமிழ்நாட்டிற்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு, தமிழருடைய வாழ்வுரிமைக்கு, ஈழத்தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு, உலக தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்கு, விவசாயிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் என்று எல்லா தரப்புப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும்.